எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஞாயிறு அன்னைக்கு மாலை வேளையில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரெசிடென்சியல் அசோசியேஷனோட வந்து பங்கு கொள்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப உடனே நான் என்னோட டைமை ஒதுக்கிட்டு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவரை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நேரம் பத்தாது. நான் பார்த்து அந்த 20 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டராக இங்கே கோயம்புத்தூர்ல வந்தேன். வந்து நம்ம மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இனாகிரேஷன் பண்ணுறதுக்காக இன்விடேஷன் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் போய் இன்விடேஷன் இவருக்கு தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக இப்போ பேசுனா இல்லையா, இந்த புத்துணர்ச்சி அது வந்து பை பாட்டம் ஆஃப் ஹார்ட்ல இருந்து இந்த மாதிரி அற்புதமான சோர்ஸ்ல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். நம்மளோட பிரெயின்ல வந்து நாங்கள் ஆஸ் அ டாக்டர் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன், ஹியூமன் பாடியை பற்றி, பிரெயினை பற்றி. அந்த தாட் ப்ராசஸை கொண்டு வரதே கடவுள். தாட் ப்ராசஸை நம்ம கண்ணதாசன் கூட அனுபவமே கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதிப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் பிறப்பு என்றால் என்ன அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கிறாரு. பிறப்புவார் அப்படிங்கிறாரு. இன்பம் என்றால் என்ன இறைவா எனக்கு தெரியணும், இன்ப கட்டுப்பாடுங்கிறாரு. குழந்தை என்றால் என்ன, குழந்தை பெற்றுப்பாடுங்கிறாரு. மனைவி என்றால் என்ன, மணந்துவார் என்கிறார். துன்பம் என்றால் என்ன, துன்பம் கட்டுப்பாடுங்கிறார். கடைசியா கேட்கிறாரு, மரணம் என்றால் என்ன இறைவனை மரணித்து பார்க்கிறார். ஒரு நொடிப்பொழுது கூட யோசிக்காம உடனே கோவப்பட்டு டக்குன்னு எழுந்து கடவுள்கிட்ட போறாரு. கடவுள்கிட்ட போய் எல்லாமே நானே கஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லாத்தையும் நானே கஷ்டப்பட்டு அனுபவித்து தெரிய வேண்டும் என்றால் இறைவா நீ ஏன் என்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அனுபவமே நான் தான் என்றான் இறைவன். நம்ம பண்ற ஒவ்வொரு வினாடியும் நம்ம பிறந்தப்ப அழுகுறாங்க, பிறந்தப்ப குழந்தை அழுது நம்ம சிரிக்கிறோம், இறந்தப்ப அந்த சோல் இங்கிருந்து டிஸ்பேச் ஆகுது. ஒரே ஒரு உண்மை, ஆஸ் அ டாக்டரா ஹியூமன் பாடியை பத்தி 25 வருஷமா ரொம்ப நூக்கன் காணதா பார்த்தேன். எதுவுமே நம்ம கையில் இல்லை. அது உண்மை, நிதர்சனமான உண்மை என்றால் என்ன, எதுவுமே உங்க ஹார்ட்டை கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களோட பிபி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க கிட்னியை வேகமா சேர்ந்து வைக்க முடியாது, உங்க லிவரை நீங்களே ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது. ஒரே ஒரு சிஸ்டம் இந்த பாடி உங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடியது, உங்க மைண்டும் உங்களோட லோக்கல் மோட்டார் சிஸ்டம், மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் சொல்லுவோம், மசில்ஸ். அந்த மாதிரி எல்லாமே இறைவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவரை பார்த்த அன்னைக்குல இருந்து அவர் பார்த்த வினாடியே எனக்கு அவ்வளவு உற்சாகம் வந்துடும். இன்னைக்கு காரில் வந்துட்டே இருந்தேன், நிறைய போன் கால் அதுங்க நிறைய 2 மாசம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். இன்னைக்கு ஒரு அவசர சர்ஜரி முடிச்சு நான் போனோம். பட் இருந்தாலும் அந்த கார் ஓட்டி இருந்து அவரை பார்த்தோன்னே எனக்கு மனசு அப்படியே புல்லட்ச மாதிரி ஆயிடுச்சு, கையில் தானா கும்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு படைப்பை இறைவன் வந்து கண்டிப்பா இந்த உலகம் சுத்துறதுக்காக கலியுகத்துல 30% நல்லவங்களா இருப்பாங்க. அந்த அந்த அறநெறிப்படி நம்ம இந்த ரூல் படி நம்ம பெரிய முன்னோர்கள் எழுதிய அந்த இதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, கலியுகத்துல 30% நல்லவங்க இருப்பாங்க, 70% நல்லவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப அவர் 2 இன்சிடென்ட் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அபார்ட்மெண்ட் நடந்தது, அது நடக்கலைன்னா இது கலியுகம் அல்ல. எல்லாருமே நல்லவங்க நடந்துட்டாங்க, அது கண்டிப்பா இது வரும். அது முதல், இது லாஸ்ட், கடைசி கலியுகம். நம்ம இந்த யுகத்துல கஷ்டப்பட்டே ஆகணும். கஷ்டப்படுறதுக்காக இந்த பிறப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த கடவுளை அறிந்து, கடவுளை உணர்ந்து, கடவுள் சொன்னதை செஞ்ச சோல் மட்டுமே ஹாப்பியா இருப்பாங்க இந்த உலகத்துல. 100%. ஒரு நொடிப்பொழுது உயிர் போயிருக்கு, ஒரு நொடிப்பொழுது உயிரை காப்பாத்திருப்பான். ஏன் நடந்துச்சு எங்களுக்கே தெரியாது. பையன் சொன்ன மாதிரி ஒரு 687 பேரை காப்பாத்திருப்பான். ஒரு பையன் அவினாசி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, 2 பேர் ஒரு லாரி அடிச்சு 2 வீலர், ரொம்ப ஹைஃபை 2 வீலர், BMW 2 வீலர், ஹைஃபையான 2 வீலர். அந்த பையன் ரொம்ப பெரிய பணக்கார பையன். அவன் வந்து ரோசோன்னு ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பெரிய தொழில்நுட்ப பையன். அவன் ஓட்டிட்டு போறான். பின்னாடி ஒரு தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மாணவன் பின்னாடி உட்காந்துருக்கான். 2 பேரும் அடிபட்டு அவன் அந்த பெரிய பணக்கார பையன் பக்கத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு போறான். 2வது பையன் அன்கான்சியஸ் ஆகி கோமால இருக்கான். அந்த முதல் பையன் போய் பெரிய மருத்துவமனையில கான்சியஸா போன் பண்றான். அவங்க அப்பா போன் பண்றான், இவங்க சொந்தத்துக்கெல்லாம் போன் பண்றான், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி. உடனே அந்த மருத்துவர்கள் அந்த பையனை உள்ள கூப்பிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அந்த போற நேரத்தில் மயக்கமாயிடான். உடனே மயக்கமான அவரை யாருமே பார்க்கல, யாரும் தெரியல. உடனே அந்த பையனை பிரைவேட் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வச்சு ஜிஹெச் அனுப்பிச்சு விடுறாங்க. அட்வான்ஸ் கட்டலைன்னா கையில் ஒரு 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டணும், ஐசியூ கொடுக்க மாட்டாங்க. கையில் 1 லட்ச ரூபா பணம் இல்லாட்டி எமர்ஜென்சில எழுதித்தார இந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலும் எடுக்க மாட்டாங்க. நீ என்ன குய்ய முறையில் கத்தா எனக்கு இருக்கு சார், அங்க இருக்கு இங்க இருக்கு என்ன சொன்னாலும் காலையே வாங்க மாட்டாங்க சார். 4 தடவை நான் பார்த்துருக்கேன் லைஃப்ல. இங்க பெரிய மருத்துவ நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பையன் உள்ள போகும்போது ட்ரீட்மெண்ட்லாம் வெளியே சொல்றாங்க, திருப்பி ஜிஹெச் வரான்.
அந்த அன்கான்சியஸா இருந்த பையன் வர வழியில அந்த அந்த பாலத்தை தேவையில்லை நம்ம ஹாஸ்டலுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிடலாம். கார்டியாக் அரெஸ்ட்ல ஹார்ட் நின்றுது. அந்த டிரைவர் வந்து சுதாரிச்சு ஜிஹெச் போறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு சொல்லி மானிட்டர்ல பார்த்துட்டு உடனே வண்டி நிப்பாட்டி உள்ள ஒடியாந்தான். நான் ஓடிட்டு அதுக்கு 4 டாக்டர் இருக்கோம். திருன்னு வேற ஓடணும். ஓடி அங்க போய் சிபிஆர் வச்சு உடனே ஷாக் கொடுத்து கார்டியாக் மசாஜ் சிபிஆர் ஸ்டார்ட் பண்றோம். ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு. அதாவது நம்ம ஹார்ட் நின்று 5 நிமிஷத்து வரைக்கும் திருப்பி ஒரு பம்ப் ஆகும். 5 மினிட்ஸ் மேல ஹார்ட் பம்ப் ஆனாலும் பிரெயின் டெட் ஆகும். பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாம 5 மினிட்ஸ் மேல சர்வே ஆகும். குழந்தைகளுக்கு வந்து 3 மினிட்ஸ். அந்த அப்படியே அந்த நிமிடங்கள் கூடி அடல்ட்டுக்கு ஒரு 40 to 50 இயர்ஸ்ல வந்து 5 மினிட்ஸ், ஒரு 60 இயர்ஸ்ல 6 நிமிஷம் வரைக்கும் தாங்கும். ஹார்ட் ஆக்சிஜன் இல்லாம வித்தவுட் ஆக்சிஜன் நம்ம பிரெயின் 5 நிமிஷத்துல பிரெயின் டெட் ஆகும். இஸ்கீமிக் டேமேஜ் போய் 20 நிமிஷம் அதான் பிரெயின் டெட் போய் பிரெயின் டெட் சொல்றோம் இல்லையா, மூளைச்சாவு. அதுக்கப்புறம் யாராலும் நம்ம பண்ண முடியாது. 3 நிமிஷத்துல அவனை காப்பாற்றுறோம், உள்ள கூட்டு வரோம், உடனே ஸ்கேன் எடுக்கிறோம். தலையில பெரிய காயம், இந்த பிரெயின் வந்து ப்ரெஷர்ல வெளியே பிரிஞ்சு வெளியே வந்து உடனே ஆபரேஷன் பண்றதுக்கு செட் பண்றோம். அந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றோம், யாருக்கும் தெரியல. உடனே நான் என்ன கேட்கறாங்க, 18 வயசு பையன் என்ன ரிஸ்க் உடனே பண்ணுங்க. சர்ஜரி பண்ணல சார், யாரும் வேண்டாம். ஒரு மனுஷனா இருந்தா கீழே ரோட்ல காப்பாத்துறது கூட ஒரு என்ன யாருக்கு தெரியணும், கன்சென்ட் வாங்குறோம். நான் போய் நான் உங்களை காப்பாத்துறேன், கீழே வந்துட்டீங்க, தூக்குற ஏதாவது நீங்க சொல்லக்கூடாது, காப்பாத்துறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி உடனே எமர்ஜென்சி சர்ஜரி பண்றோம். நைட்டே பையன் கான்சியஸ் ஆகிறான். சர்ஜரி முடிஞ்சோடனே அது பிரெயின் திருப்பி உள்ள ரீபொசிஷன் ஆகுது, எடிமா குறையுது. 3 நாள்ல கான்சியஸ் ஆயிட்டான். அடுத்த நாள் இந்த அப்பா வந்து சொல்றாரு, அவர் வந்து அந்த தொழிலதிபர் இந்த பையனை பார்க்க வந்தவர் சொல்றாரு, 8000 கோடி டர்ன் ஓவர் பண்றாரு. அவருக்கு ஒரே பையன். இங்க ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த நிமிஷத்துல 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டுறதுக்கு ஆள் இல்லாம அவன் இறந்துட்டான். இப்ப சொல்லுங்க, பணத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? 100% முடியாது. நாங்க லைவா வந்து எத்தனையோ வீடுகளை பார்த்துருக்கோம். அவங்க நினைச்சா அவங்க செஞ்ச புண்ணியம் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான எதிர்வினை 100% நடக்கும். அது எந்த சந்தேகமே இல்லை. கடவுள் எழுதி விதி. நம்ம நல்லது செய்ய 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 புண்ணியங்களை சேர்க்க 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 ஐயா சொன்ன மாதிரி 2 லிவிங் வெல்பீயிங். பிசிக்கல் வெல்பீயிங், உடலோட கஷ்டம் இல்லாம இருக்குது. செகண்ட் வந்து மென்டல் வெல்பீயிங், மனசளவுல கஷ்டம் இல்லாம இருக்குது. ரொம்ப கஷ்டமான பிசிக்கல் வெல்பீயிங் கூட நாங்க பண்ணிடுவோம், டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடுவோம். ஆனா மென்டல் வெல்பீயிங்கிறது அவங்களா செஞ்சாதான் வந்து. Unless you yourself control your mind, no one can disturb you except you. நம்மளால டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம மைண்டை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அந்த பையன் வந்து எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, ஐயா நான் பரம ஏழை, நான் வந்திருந்தா கூட எனக்கு இந்த பணம் கட்டிக்க முடியாது, யார் எதுவுமே கேட்காம இந்த பையனை காப்பாற்றி விட்டீங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தாரு. ஐயா தயவு செய்து விழுதாதீங்க, நாங்கெல்லாம் எல்லாமே இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. நாங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த உயிரை காப்பாற்றணுக்காக பண்ணோம். அந்த எண்ணத்துல என்னை உருவாக்குனது என்னோட கடவுள், எம்பெருமான். கடவுள்னே நம்ம அந்த செகண்ட் வருவார். ஸோ அந்த நிமிஷத்துல கடவுள் யாரோ ஒரு மனித உருவத்துல வந்து காப்பாற்றுவார். அதான் உண்மை. நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய லைஃப் பார்த்துருக்கேன். கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அரெஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மனித பிறப்புங்கிறது பிறப்பு அப்படின்னு சொல்றது நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்லுவோம்னா, ஹார்ட் பம்ப் ஸ்டேஜ் 8 வீக்ஸ். 8 வாரத்தோட ஹார்ட் வந்து தானா பிடிக்க ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட் ஆகிற 8 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன். அந்த 8 வீக்ஸோட ஜனனம் அப்படிங்கிற தமிழ்ல அது வந்து என்னைக்கு ஹார்ட் நிற்கிறோம் அதை மரணம். ஹார்ட் நிற்கிற ஸ்டேஜ் அந்த மொமெண்ட்ஸ். இப்போ இந்த 1/2 மணி நேரம் உங்களோட இருந்தோம், இந்த நிமிஷம் சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப இதானது. எந்த ஒரு செகண்ட் கூட நம்மளால ரிமைண்ட் பண்ண முடியாது. ஒரு செகண்ட் போன செகண்ட் இப்படி பண்ணிருக்கலாமே கூட நினைக்க முடியாது. அப்படியே போயிட்டு இருக்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாது, நிலையற்றதுதான் உண்மை. எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறத உண்மை. நம்ம எல்லாமே நான் இது ரொம்ப பயங்கர ஸ்மெல் செட்டுடு அது இருக்கு, இது இருக்கு, இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் மாயை. உண்மையிலே நம்மகிட்ட இருக்கிறது அந்த கடவுள் கொடுத்த சோல். அவர் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் ஆயிடும். பட் ஒன்னே ஆஸ் அ டாக்டரா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவரே கடவுள் நம்ம எண்ணங்களா வருவார், நம்ம அனுபவமா வருவார். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்பே சிவம். இப்ப இந்த ஃபேமிலி நீங்க அந்த ஆதித்யா அபார்ட்மெண்ட்ஸ்ல ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஆதித்யா அபார்ட்மெண்ட்ஸ்ல என்னோட இம்ப்ரெஷன், நீங்க எல்லாமே கனெக்டட் பை காட். எங்கேயோ பிறந்திருப்போம், எங்கேயோ வளர்ந்துருப்போம். இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்துருப்போம் சொந்த பந்தமா. ஐயா சொன்னாங்க அந்த வார்த்தை, அவ்வளவு அற்புதமான வார்த்தை. உங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு தூணா இருக்காரு அவர். அவரோட பவர் உங்களுக்கு தெரியாது. ஒரு செகண்ட்ல யார்கிட்ட பேசுறாரு. அதாவது அன்பே சிவம் சொல்ற மாதிரி அன்புக்கு அடிமை. அவர் சொல்லுறதே சொல்லுவாரு, நெஞ்சிருக்கும் வரை நினைவு இருக்கும் பாரு.
அந்த வார்த்தையெல்லாம் கேட்கணும். அந்த வார்த்தையெல்லாம் இது காலையில் நான் கேட்டதில்லை. அப்படி ஒரு அற்புதமான சோல் வந்து உங்களுக்கு தலைவராக கிடைச்சது. நீங்க இந்த அகைன் கடவுளோட சித்தம். இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்களுக்காக அதை ஃபர்ஸ்ட் வரும்போது நான் பார்த்தேன், எல்லாருமே எங்க அம்மா மாதிரி இருக்காங்க. ஐ லவ் மை பேரண்ட்ஸ். என்னோட முதல் கடவுள் வந்து அப்பா அம்மா மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும். நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல டீ கல்லுப்பட்டிங்கிற பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அங்க ஒரு கிருஷ்ணாபுரம் ஒரு கிராமத்துல படித்தேன். சின்ன வயசுல நல்லா விளையாடுறேன், ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். கிரிக்கெட் டீம்ல இருந்தேன், கேப்டனா இருந்தேன், ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் பிசிக்கலா. நாங்க வந்து ஒரு 20 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணோம். விவசாய குடும்பம். விவசாயத்துல எல்லா வேலையுமே செஞ்சிருக்கேன். தென்னை மரம் ஏறி இருக்கேன், களை எடுத்திருக்கேன், பழம் படிச்சிருக்கேன், நாற்று நட்டிருக்கேன், எல்லாமே ஆல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீட்டில் இருக்க வேலை எல்லா வேலையுமே, மாவாட்டம் இருந்து அப்பெல்லாம் மிக்சியே கிடையாது, மாவாட்டம் வந்து எல்லா வேலையுமே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பிகாஸ் இந்த பிறப்பை கடவுளா நியமிச்சு இவங்க தான் உங்க தெய்வம், அவங்களோட நீ வந்திருக்க கொடுத்த அந்த தெய்வத்தை நம்ம கண்ணால பார்க்கணும்னா அது அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்னோட இல்லத்துல, என்னோட மொபைல்ல, என்னோட உள்ளத்துல எல்லாமே என்னோட அப்பாவும் அம்மா வந்து இருப்பாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் மார்க் எடுத்துட்டு வந்து அப்பாவை பார்த்தேன். அப்பாட்ட வந்து நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நான் 4வது பையன் எங்க அப்பாவுக்கு. நான் வந்து ஒரு ஆசிரியர்ப்பா, உனக்கு அடுத்து நான் ரிட்டையர் ஆகிறேன், 4வது பையன். எனக்கு 3 செய்யணும். நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அப்பா பெருமை. அடுத்து 4 சப்ஜெக்ட்ல லாங்குவேஜ் தவிர ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்கணும். அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கணும். நான் படிச்சது மதுரை மாவட்டம் தீக்கல்பட்டி. மதுரைங்கிறது அப்போ கூட கொண்டு மொத்தமே 600 சீட் என் வருஷத்துல தமிழ்நாடு போகலாம். அதுல வந்து 15% ஆல் இண்டியா கோட்டா போயிடும். இப்போ மாதிரி நீட் இல்லை, இப்போ தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 200 மார்க் வந்து அக்ரிகேட்டு +2 சப்ஜெக்ட்ல இருக்க மார்க், 100 மார்க்ஸ் என்ட்ரன்ஸ், 300 மார்க்ஸ் ரேங்க் போடுவாங்க. இப்போ அதில் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அப்பாக்காக அந்த +1 +2ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், +1 எக்ஸாம் உள்ள போனேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அந்த மார்க் வரும்போது 4 சப்ஜெக்ட்டுமே சென்டர் வாங்கியிருந்தேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ். அப்ப நினைச்சது கடவுளே முருகா எனக்கு வந்து இன்னைக்கு அந்த இதை கொடுத்த, எனக்கு திறமையும் அந்த ஊக்கத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளோட சித்தம்லாம் ஒரு துரும்பு கூட இங்க இருந்தாங்க 100% நல்ல, அதாவது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல சிந்தனை இருந்தாலே கடவுளை தோற்றுவார். யாருமே கடவுளை தேடி போகணும். கடவுள் எங்க இருக்கா அங்கேயுமே தேட முடியல, நம்மளால உணர முடியும். இவன் டாக்டர் நிறைய தடவை ஆபரேஷன் தான் நிறைய வந்திருக்கேன். இவன் 3 days முன்னாடி கூட வேற ஒரு ஆபரேஷன், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், வேற ஒரு மருத்துவமனையில பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 89 வயசு அவங்களுக்கு. அம்மா மாதிரி இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே என்னோட மனசுல வந்து அவங்க எங்க அம்மாவாக தோணும். நான் அப்படியே பார்க்கும்போது அந்த செகண்ட் அவங்க அம்மா, உங்க அம்மாவா நினைச்சீங்கனாலே எதையுமே சொல்ல முடியல. டாக்டர் எப்படி நடக்கணும்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யறதுக்கான எல்லா திறனையும் கடவுள் கொடுத்துருவாரு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு 6 மணி நேரம் போராடி அந்த ஃபீவர்லாம் எடுத்து உள்ள நிறைய காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு காலையில் நடக்க வச்சு 2 பேரும் நடக்க வச்சுட்டு அவங்க பார்த்து சந்தோஷம். அம்மா கையை பிடிச்சிட்டாங்க, நீ சொன்னதை செஞ்சுட்டப்பா, அம்மாவை கண்டிப்பா நடக்க வைக்க. அம்மா என்ன சொல்ல, யாரையும் வாங்க போகலாம் சொல்லவே மாட்டேன். அம்மா அப்படின்னு சொன்னாத அந்த உள்ளார வரும். ஸோ யாரையுமே நான் இது வரைக்கும் பேஷண்ட்னு சொன்னது இல்லை, நோயாளின்னு சொல்லவே மாட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து கெஸ்ட் அம்மாவோ தம்பியோ அண்ணா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நான் அந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப அப்பாவோட அணுகுமுறை, அப்பாவோட இது வந்து எனக்கு காட்ஃபாதர் அப்பா தான். இன்னைக்கு வரைக்கும் அப்பா மாதிரி ஒரு அற்புதமான சோலை பார்த்ததே இல்லை. ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. அவங்க சொன்ன அப்படியே அப்பா சொன்னது மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். எல்லா அறநெறியிலையும் நல்லதே செய், எவ்வளவு கஷ்டத்துலையும் நீ வந்து பாதம் மாதிரி போகக்கூடாது. என்னைக்கு நீ முறை தவறி ஒரு செயல் செஞ்சுட்டீங்கன்னா அன்னைக்கு நான் அப்பாவும் இல்லை, நீ பிள்ளையும் இல்லை, திஸ் பாண்ட் இஸ் டிஸ்கனெக்டட் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய வார்த்தை. ஸோ அப்பா அம்மா எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் வந்து இனாகிரேஷன் பண்ணும்போது ஐயா சொன்னாங்க இல்லையா, அவர் சொன்னாருன்னா சீஃப் மினிஸ்டர் கூட இங்கே கூட்டு வந்துருவாரு, சிஎம் கூட. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானவர். கர்நாடகிலேருந்து பெரிய சிஎம், எல்லா சிஎம்ஐயும் பார்த்தவர், ரொம்ப பவர்ஃபுல்லான. உங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கும். எனக்கே நான் என்ன சொன்னாலும், நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினேன், ஐயா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறேன், கமிஷன் கூப்பிட்டு வரலாமான்னு. என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்க, உடனே சொல்லுங்க, இம்மிடியா பேசி உடனே ஆர்கனைஸ் பண்ணி, நீங்க நம்ப மாட்டீங்க, கமிஷனர் வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்தாரு என் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி பெஞ்ச்ல லாஸ்ட் ஆளா உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்ம பிரதர். அதுதான் அவர் வந்து நான் செஞ்சேன்னு எதையுமே சொல்ல மாட்டாரு. என் பேரை போடாதீங்க, என்னையும் சொல்லாதீங்க, என்னையும் மேற்கோள் காட்டாதீங்க, அவ்வளவு ஒரு டவுன் டு எர்த் பர்சன். நான் ஆக்சுவலி இது பெருமைக்கா சொல்ல, அவரோட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அது பெரிய பொக்கிஷம். அதெல்லாம் குழந்தைகளுக்கு படிக்கணும். இந்த மாதிரி குழந்தைகள் மனசுல நல்ல எண்ணத்தை விதைக்கணும்.
நல்ல எண்ணங்கள் வந்துச்சுனாலே நம்மகிட்ட எந்த நோயும் வராது. இது வெரி ஹாப்பியஸ்ட் சோல் இந்த வேர்ல்ட். எல்லாருமே நல்லா இருக்கு. நாங்க வந்து 3 மணிக்கு ஆபரேஷன் முடிச்சு வெளியே வருவோம். உடனே ஒரு எமர்ஜென்சி கேஸ் வரும், உடனே அடுத்த ஆபரேஷன் போவோம். 3:30க்கு உள்ள ஷிஃப்ட் பண்ணுவேன். அனஸ்தீசியா வந்து சார் நைட்டு 3:30 ஆச்சு சார், நீ காலையில் 7 o'clock ஓபிக்கு வரணும் சார் பாரு. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்பிச்சிடும் சொல்லி 3:45 ஆரம்பிச்சு 6:45 சர்ஜரி பண்ணுவேன். சர்ஜரி முடிச்சுட்டு திருப்பி வந்து குளிச்சுட்டு திருப்பி ஓபிக்கு போயிடுவேன். 7 மணிக்கு உற்சாகமாக இருந்தாலும் பேஷண்ட்டை பார்த்து வச்சுட்டே இருப்பேன். அந்த எனர்ஜியும் எங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது அவர் பொறுப்பு, படைச்சவர். அந்த வேலையை செய்யறது எங்க பொறுப்பு. நான் கடவுளை சொல்லி நீங்க என்னன்னா இதை செஞ்சுருக்கேன், இது ஏதோ பர்பஸ் தான் நீங்க அனுப்பிச்சிருக்காரு. டெஃபினட்டா எந்த படைப்பும் வீண் அல்ல. இங்க இதுல இந்த படைப்பு உள்ளனும் இங்க இருக்க இத்தனை ஒரு நல்ல உள்ளனுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக படைச்சிருப்பாங்க. 100%. இங்க இருக்க எல்லாருமே உங்களை கனெக்ட் பண்றது கடவுள். ஒருத்தர் அண்ணன் தம்பி கூட அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்காங்க, அது கடவுளோட ஏற்பாடு. நம்ம அம்மா வயிற்றுல இருந்து பிறகுறது கடவுள் எழுதுது. அதனால தயவு செய்து என்னோட வேண்டுகோள், அம்மா அப்பா இருக்கிறவங்க அவங்களோட பிளஸிங்ஸ் கிடைச்சுன்னா நீங்க உலகத்துல எதுவுமே அதுக்கு எதுவுமே கிடையாது, 100% கிடையாது. இன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. இன்னைக்கு எங்க அப்பா கடவுளா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமா செய்யறாங்க. இப்ப அம்மா கூட தான் இருக்காங்க. 4 பசங்க இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் நான் என்னைக்கு படிச்சு வந்தனோ அதுல இருந்து எங்க அம்மா கூட அத்தனையும் நான் தான் பார்ப்பேன். என் கூடயே தான் இருப்பாங்க. டெய்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால தொட்டு மட்டும் இன்னைக்கு டெய்லி ஆசீர்வாதத்தை கிளம்புறேன். ஸோ தயவுசெய்து அம்மா அப்பாவுக்கு இல்லையா இந்த கடவுள் நீங்க நிறைய பார்க்க முடியாது. நிறைய வளர்ந்துருக்கேன். அதே மாதிரி கடவுள் செய்யறது மட்டும்தான். ஸோ இது முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு +2ல எங்க அப்பா சொன்ன மாதிரியே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் வாங்கினேன், 4 சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜில் நான் எங்க அம்மா நான் ஒரு 4 பேர் அந்த விவசாயி வேலை செய்யறவங்கலாம் தென்னை மரத்தில் பழுது பார்த்துட்டு நான் ஒரு 60 அடி ஹைட்ல இருக்க மரத்தில் ஏறி வெட்டிட்டு இருக்கேன். அந்த மட்டையெல்லாம் வெட்டி பழுது பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாத கஷ்டமெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து ஒரு சைக்கிள் வந்து பக்கத்துல வந்து சொல்றாரு, உங்களுக்காக ஒரு கபால் எடுத்து வந்திருக்கேன். நான் கடற்கரை கீழே இறங்கி வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்துட்டு அந்த பேப்பரை படிச்சு பார்த்தேன். என்னப்பா இவ்வளவு தூரம் பேச்சு வந்திருக்காரு, யார் பாருன்னு கேட்டாங்க. நான் பிரிச்சு பார்த்தேன், யுவர் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் MBBS இன் மதுரை மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு லெட்டர். ஆக்சுவலா எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் வாங்குறதெல்லாம் துளி ஒரு நாள் கூட சந்தோஷப்பட்டதே இல்லை. எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்க அப்பாவை யாருக்காகவும் போய் யாருக்கும் நிக்க விட மாட்டேன். நம்மளை தேடி நம்ம கடமையை செஞ்சா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எல்லாமே எல்லா சந்தோஷமும் வரும், பணம் வரும், சொத்து வரும், எல்லாமே அவர் கொண்டு வரும். ஆனா நம்ம கடமையில மட்டும் வரக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கும். எல்லாருமே ஒரு தொழில இருப்பீங்க. அந்த தொழிலை வந்து திறம்பட செய்யணும். அதை முடிச்சோன்னா MBBS வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சு அப்புறம் MS ஆத்தோம். நான் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வரும் MBBS முடிச்சுட்டு. அப்போ என்னன்னா நான் ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்ச டாக்டர். நான் ஒரு 15 பேரை எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு சென்டென்ஸ் கூட கம்ப்ளீட்டா எங்களுக்கு எழுத தெரியாது. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையை எங்களை ரொம்ப ஓட வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு MBBS முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 24-25 சப்ஜெக்ட்ல 23 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட் தவிர எல்லாத்துலயுமே டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். MBBS முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும். முதல் என்ட்ரன்ஸ் ஹவுஸ் சர்ஜன் முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல ஆல் இந்தியா லெவல்ல 9th ரேங்க் எடுத்தேன் போஸ்ட் கிராஜுவேஷன் என்ட்ரன்ஸ்ல. ஸோ MS ஆத்தோ கிடைச்சது. நான் கவுன்சிலிங்ல வந்து தமிழ்நாட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. அங்கே டெல்லியில் கவுன்சிலிங் நடந்துச்சு எய்ம்ஸ்ல. கமான் எல்லாமே டெல்லி, அங்கே லக்னோ, அகமதாபாத் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். இன்னும் யாருமே தமிழ்காரங்களே இல்லை. அப்போதான் தெரிஞ்சு இப்போ தமிழ் மாணவர்கள் இன்னும் நிறைய வரணும் போல. முதல் 100 பேர் 100 பேர் தமிழ்நாடுக்காங்க டாப் ரேங்க்ல. எங்களுக்குலாம் சில சந்தேகங்களும் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அவங்க ஈஸியாக வாங்குறா இல்லைன்னு. அப்புறம் MBBS MS ஆத்தோ வாங்கினேன். MS ஆத்தோவில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆத்தோ. அது என்னோட பேஷன். எங்கள் அப்பா சொன்னது நீ ஆட்டோ டாக்டர் ஆகும்னு. அதே மாதிரி ஆகி MS ஆத்தோவில் கோல்டு மெடல் வாங்கினேன் MS ஆத்தோ டிகிரி எக்ஸாமில். ஸோ அந்த வேகம் எங்களோட தாழ்வு மனப்பான்மை எங்களை ஓட வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். நம்ம கிராமத்து மாணவன், நமக்கு எதுவுமே வராது, எல்லாருமே எங்களை பார்த்தாலும் ஏழமாக பார்ப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி சாதிக்கணும்னு சொல்லி நாங்கள் 15 பேரில் 14 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வாங்கிட்டோம் PG என்ட்ரன்ஸ். அவங்களாம் யாருமே வாங்கல, இங்கிலீஷ் மீடியம் CBSE ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த உத்வேகம், அந்த வேகம் உள்ள இருந்து வரணும். நம்ம வந்து உள்ளார செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கடவுள் அங்கே வந்துருவாரு. அதை முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்தில் போய் ஆத்தோ ட்ரைனிங் எடுத்தேன். ஒரு 6 years அங்கே அப்பப்போ போயிட்டு வருவேன். வேற கண்ட்ரீஸ்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் சுவிட்சர்லாந்துல எனக்கு ஒரு ஆஃபர். என்னோட கூப்பர்னு ஒரு ப்ரொஃபஸர் ஜூரிக் பக்கத்துல 6வது ஒரு பிளேஸ், பெரிய ஹாஸ்பிட்டல், கண்டான்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி 1500 பெட் ஹாஸ்பிட்டல், பெரிய ரிச்சஸ்ட் ஆஃப் ரிச் பீப்புள் தான் வருவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் சுவிட்சர்லாந்துல. அங்க 2002ல எனக்கு வந்து 40 லட்ச ரூபா சேலரி தராரு மாசம். உங்களுக்கு 40 lakhs ஐ ஆஃபர் யூ
ப்ளீஸ் பி ஹியர், நான் உங்களுக்கு இது பண்றேன், கிராண்ட் பண்றேன், கவர்மெண்ட் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நான் சர்ஜரி நல்லா பண்றேன்னு சொல்லி அங்கே இருக்க ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் சார் நான் சொன்னேன், நான் ஒரு ஏழை மாணவனா படிச்சு எனக்காக கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுங்கிறது நம்ம மக்கள் சேர்த்து மக்கள் கிட்ட வரி பணம், அந்த வரி பணத்துல நான் இலவசமா படிச்சிருக்கேன் சார். எனக்காக எங்க கவர்மெண்ட் வந்து இந்திய அரசாங்கம் 5 கோடி ரூபாய் செலவழிச்சு எங்க டாக்டர் ஆகிருக்கு. நான் ஒரு பைசா கூட கட்டல சார், சும்மா சின்ன ஃபீஸ் மட்டும் தான் கட்டிருக்கேன். அதனால ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை கண்ட்ரி, ஐ வாண்ட் டு சென்ட், ஐ வாண்ட் டு ஷோ மை ஸ்கில்ஸ் இன் மை கண்ட்ரி. எங்க மக்களை சரி பண்ணணும், நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேன். 40 லட்சத்துல 4 கோடி கொடுத்தாலும் நான் இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு. ஓ வெரி குட், கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டாரு. அப்புறம் தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். ஆக்சுவலா இங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும், பெரிய பணக்கார கண்ட்ரி. அவங்களுக்கு இருக்கு எல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லா உட்காந்து சாப்பாடு போட்டு என்ன செய்யணும், நீங்க சொன்னதுக்காக ஏதாவது சாப்பிடுவாங்க. யாருக்கு உண்மையான உதவி வேணும், பசியோட இருக்கவங்களுக்கு, டெவலப்மெண்ட் இல்லாதவங்களுக்கு, அங்கெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி பொருளாதாரத்தை பின்னங்கன்னு யாருமே கிடையாது. அப்பயே சுவிட்சர்லாந்துல வேலை இல்லாதவங்களுக்கு ஒருவேளை அவர் படிச்ச வேலைக்கு போனா என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதை கவர்மெண்டே கொடுத்துரும். ஆச்சரியமா இருக்கும். 4 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் கொடுப்பாங்க மாசம் மாசம். 4 lakhs இந்தியன் மணிப்படி. சும்மா உட்காந்து 4 லட்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாதாரண என்னோட ஓடி அசிஸ்டன்ட், நான் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போவேன், நான் வந்து அப்படியே நடந்து போவேன், அப்படியே சைக்கிள்ல போவேன். அவங்க வந்து எல்லா டாப் க்ளாஸ் எல்லா காரும் வச்சிருப்பாங்க. ஓடி அசிஸ்டன்ட் நர்ஸ் அவ்வளோ ரொம்ப வெல்த்தியா இருப்பாங்க. BMW காரு, சில கார்லாம் பேரே எனக்கு தெரியாதப்ப அவ்வளோ வெல்த்தியா இருப்பாங்க. பெரிய வருவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல், எவ்ரி ஹியூமன்ஸா ரெஸ்பெக்ட் இருக்காரு, சின்ன சின்ன ஆளுங்க கூட. ஸோ அப்புறம் இங்கே வந்து அப்படியே ஆரம்பிச்சேன். முத்தூஸ் மருத்துவமனை நம்ம சிங்கப்பூர்ல வந்து ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல், அதை தொடர்ந்து சன்னமட்டியில் முத்தூஸ் ஆர்த்தோ பிளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக இங்கே நான் வந்து நேட்டிவ் மதுரை, ஒய்ஃப் திருநெல்வேலி. இருந்தாலும் எனக்கு இந்த ஊரில் இங்கே வந்து இவங்களுக்குலாம் செஞ்சுட்டு என்னை சுற்றி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு சின்ன சர்வே பண்ணேன். இப்போ எல்லாருமே உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி ஐ டெடிகேட் மை லைஃப் திஸ் பிளேஸ். ஏன்னா அப்பயே நான் ஒரு 5 லட்சம் சர்வே பண்ணிட்டேன் அவங்களுக்காக. அது ஈவன் நான் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறது கூட நம்மளை தேடி வருவாங்களுக்குலாம் அவங்களுக்கு செய்ய கடமைக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு கடவுளுங்கிறத. ஸோ இந்த இந்த ஒரு கிரௌடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இது கடவுளால் ஏற்பட்ட இது எந்த சந்தேகமே இல்லை. நம்ம இந்த வீடு பாருங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு. கிராமத்தில் கூட இருக்காது. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மச்சான் மாமா அவ்வளோ சொந்த பந்தமாக இருக்கு. நான் கிராமத்தில் வாழ்ந்தேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் நகரத்தில் வந்தப்போ நகர வாழ்க்கை நரக வாழ்க்கைன்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக ஒரு அன்பு பாசத்தை பார்க்க முடியாது. ஒரு மெக்கானிக்கல் லைஃப் எதையோ தேடி ஓடிட்டே இருப்பான். கடைசியில் உண்மை கிடைக்காது. அதான் உண்மையா இருக்கும். இது கிடைச்சிட்டு அதை பண்ணி இதை பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. கடைசியில் எல்லாம் ஆடி அடங்கி ஒரு நாள் முடிக்கணும். ஸோ நம்மளால முடிஞ்ச நல்ல செயல்களை அன்னன்னைக்கு நான் வந்து மருத்துவனால என் ஃபீல்டை பற்றி சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் அதே மாதிரி ஒரு நல்ல சிறந்த தொழிலாக இருக்கும். அதை திறம்பட செய்யும்போது நம்ம ரொம்ப நல்ல ரொம்ப அந்த கடவுளை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுதான் இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லும்போது ஐயா ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. ஹெல்த்தை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட உணவு பழக்கங்கள்னாலையும் செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலையும் பிளஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய ஆயிட்டதுனாலையும் ஆஸ் ஆர்த்தோ டாக்டரா அடிக்கடி பேக் பெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. லேடிஸ்க்கு போன் டென்சிட்டி கம்மியாகி ஆஸ்டியோபோரோசிஸ் ஆஸ்டியோமலைசிஸ் சொல்லுவோம். ரொம்ப காமனாக வரும். நான் 25 வருஷம் ப்ராக்டிஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஆப்ரேட் ரொம்ப பெயின் வருது. போன் வீக் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ் வருது. போன் டென்சிட்டி 32 இயர்ஸ்ல பீக் போன் மாசம் சொல்லுவோம். அந்த போன் வந்து மேக்ஸிமம் எலும்போட வலிமை வர்றது வந்து 32 வயசுல. அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆக்க முடியாது. யாராலையும் போன ஸ்ட்ரென்த் ஆக்கவே முடியாது. மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே ஸ்ட்ரென்த்ல. ஸோ பீக் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் 32 இயர்ஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்ல அந்த வெட்டபிள் காலத்துல தண்டோடத்தில் இருக்கிற வெட்டபிள் காலத்துல ஒரு சின்ன ஒரு குனிஞ்சு ஏதாவது வெயிட் தூக்கும்போதோ வேகமா உட்காந்துட்டாலோ வண்டியில போகும்போது லேசர் ஜெர்க் ஆயிடுச்சுன்னா எலும்பு கம்ப்ரஸ் ஆயிடும். கம்ப்ரஸ் ஆனால் பயங்கர அன்பியரபிள் பெயின் வரும். உட்காரவே முடியாது, தூங்க முடியாது, அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். போன் ரொம்ப பிரிட்டில் ஆயிடும். ஸோ இது ஆஸ்டியோபோரோசிஸ். அதை பத்தி அவேர்னஸ் இல்லை. செகண்ட் வந்து நம்ம கார்டிலேஜ் மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம். இப்போ ஹிப் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேய்மானம் ஆயிடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் முழங்கால் மூட்டு தேய்மானம் வந்து every 2 females out of 3 females are getting affected by OAD. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். அந்த கார்டிலேஜ் சொல்லுவோம். மூட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. மேல வந்து கை போன், கீழே லெக் போன், இந்த 2 போனும் நடுவு ரப்பாகுது. அதான் நீ ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்ல வந்து 2 எலும்பு உரசாம 2 எலும்பு நடுவில் குடுத்த எலும்புன்னு ஒரு லேயர் இருக்கும், கார்டிலேஜ். அந்த கார்டிலேஜ் திக்னஸ் நார்மலா 25 வருஷம் நான் பார்க்கறப்போ மினிமம் 5 mm திக்னஸ் இருக்கும். கூட 3 mm கூட இல்லை. அதனால சீக்கிரமே தேஞ்சு போயிடுது. 40, 45 வயசு 55 வயசுலாம் தேஞ்சிருது. முந்தி நீ ரீப்ளேஸ் பண்ணா 65, 70 வயசுல இருக்கும். நிறைய பேருக்கு யூ டோன்ட் பிலீவ் லாஸ்ட் ஒரு 3 months முன்னாடி 24 வயசு பொண்ணுக்கு ரீப்ளேஸ் பண்ணேன். வாழ்க்கையே நான் பண்ணதில்லை. நாங்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு நான் சொன்னேன். ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த வயசுல.
பொண்ணு வந்து அந்த ஜோனல் ரொமட்டாய்டு செஞ்சு வாதத்தினால நீர் அரிச்சு தேஞ்சு கிரிப்புலாகி அப்படியே படுத்தபடிக்க ஆயிடுச்சு. 24 வயசு பொண்ணு, மதுரை அந்த பொண்ணு நேட்டிவ். அப்புறம் வேற வழியே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி அவன் சொல்லி அடல்ட் ஆயிடுச்சு. போன் வந்து சைஸ் அடல்ட் சைஸ் வந்துச்சு. ஸோ அடல்ட் சைஸ்ல 18 வயசுல அவங்க போன் வந்து லென்த் பிரெத் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆகும் வீக் ஆகும், லென்த் பிரெத் மாறாது, டைமென்ஷன்ஸ் மாறாது. ஸோ அந்த பொண்ணுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த பொண்ணு அப்புறம் நல்லா 2 நாளுமே நல்லா நடக்க வச்சு அப்புறம் பேங்க்ல நல்ல வேலை கிடைச்சி இப்போ அடுத்து அந்த பொண்ணு நடந்து வந்து ஒரு அந்த மதுரையில் இருந்து மீனாட்சி தான் அவங்களுடைய குலதெய்வம். மீனாட்சி ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மீனாட்சியே இங்கே அந்த மாதிரி இருந்துச்சு. அதை இன்னும் என் ரூமில் வச்சிருக்கேன். நிறைய பேஷண்ட் கடவுள் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. அது தெரியல, அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு இப்போ மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க. அதாவது அதாவது இப்போ ஒரு அந்த 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 ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அந்த 3வது இன்சிடென்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்த 2 பேருக்குமே ரொம்ப டேமேஜ் ஆகி இப்போ இந்த இதுக்கு ரொம்ப சப்சிக்வெண்ட்டாக வருது. இது ஜெனடிக் டிஸார்டரா இல்லை கொடுக்கறது தேய்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தொடர்ந்து இந்த அவேர்னஸ்ங்கிறது எலும்போட தன்மையை பற்றியும் கார்ட்லேஜோட திக்னஸை பற்றியும் டிஸ்க்கு தண்டு இடத்துல இது கீழே இருக்கு இல்லையா, தண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும், செர்விக்கல் டிஸ்க்னு சொல்லுவோம். கீழே வந்து லம்பார் டிஸ்க்னு சொல்லுவோம். அந்த டிஸ்கோட வலிமை வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. ரொம்ப காமனாகவே இந்த டிஸ்க் பல்ஜ் ஆயிடும். ஈஸியாக வெயிட் தூக்கும்போது உடனே குறைஞ்சிது. அந்த வலிமை குறைஞ்சி டக்குன்னு பல்ஜ் ஆயிடுது, சடனாக பல்ஜ் ஆயிடுது, அது தேஞ்சிருது. ஸோ இந்த டிஸ்கோட தன்மையும் குறைஞ்சிருது, கார்ட்லேஜ் திக்னஸ் குறைஞ்சது, போன் வலிமை இழந்துருது, போன் டென்சிட்டி கம்மியாயிருது. இதனால நிறைய மார்பிலிட்டி வருது. அதிகமாக வந்து ஈவன் யூஎஸ்ல கூட அந்த பட்ஜெட்ல அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது லோக்கோமோட்டர் சிஸ்டம். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இந்த லோக்கோமோட்டர் சிஸ்டம் மட்டும்தான். மசில்ஸ், லிகமெண்ட்ஸ், போன், இந்த 3 மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஐயா சொன்னாங்க. இது ஏன் வருது, எதுக்கு வருது ஒரு டீட்டெயிலாக ஒரு நாள் அவேர்னஸோ இல்லை நாங்கள் புக்லெட் மாதிரியோ இல்லை ஒரு போன் டென்சிட்டி கேம்ப் மாதிரி வச்சு அதில் சொல்லிடுவோம். நடைமுறை வாழ்க்கை, உணவு பழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எதாவது சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் ஹார்ம்ஃபுல், போன் டென்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும். இப்போ அம்மா மாதிரி இருக்காங்க இல்லையா, அம்மா வயசில் வந்து எனக்கு பார்க்கல அவங்க பெயின் ஃப்ரீயாக இருக்கணும் லைஃப் டைம். நான் ஃபஸ்ட்டு வலியோட வந்தோடனே அவங்க சொல்லுவேன், அம்மா 100 வயசு வரைக்கும் உங்கள் வழியெல்லாம் பார்த்துக்கிறேன். அந்த செகண்டே சந்தோஷமாயிடுவான். வலி வேதனை இருக்கக்கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். அவங்க வேலையை அவங்க செய்யணும். அவங்களோட நீடு அதுதான், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஃபாரின்ல அங்கங்கே செட்டில் ஆயிடுவாங்க. பட் இவங்க அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. நினச்ச மாதிரி நல்லா எல்லா வயசுனரும் இருக்காங்க. அந்த அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதை டெய்லி நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி ஒரு நாள் போன் டென்சிட்டி இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆர்த்தோ பற்றி ஒரு நாள் டீட்டெயில்டாக ஒரு புக்லெட் மாதிரி சொல்லி அது ஒரு தனி லெக்சர், அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஒன்றையும் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறையா இந்த ஒரு 25 வருஷம் அனுபவத்தில் ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். ஹெல்த் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, எப்படிலாம் மாடிஃபை ஆகிறாங்க. நான் இப்போ 3வது டிக்கெட் பார்க்குறேன் என்னோட பீரியடில். நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். ஒன்றையும் அந்த போனை வந்து 10 லட்சம் தடவை தொட்டு பார்த்துருக்கேன், ஜாயிண்ட்டை தொட்டு பார்த்துருக்கேன், அதை எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேன். ட்ரில் பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கேன், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணதுனால அதோட குவாலிட்டி எப்படி குறையுது, ரொம்ப அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, பிவரேஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ இதை பற்றி ஒரு நாள் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸ் மாதிரியோ ஒரு கேம்ப் ஃபாலோ பண்ணி ஒரு 1/2 hour 1 hour டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஐயாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு அவருக்காக வந்து அவர் வீட்டில் அவருக்கு அந்த குடும்பத்தில் இங்கே வந்து பண்ணது ரொம்ப பெருமை. ஆக்சுவலாக நானும் இன்ஃபேக்ட் சுங்கத்தில் தான் ஃபஸ்ட்டு குடியிருந்தேன். சுங்கத்துலேருந்து வீட்டில் உள்ளே போனோன்னே சிவராம் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. சிவராம் நகரில் அந்த பார்க் பக்கத்தில் எழுத்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு குடியிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பையன் பொண்ணு. ஆக்சுவலாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்ப கம்மி. 23 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுவேன். ஸோ டாக்டர்ஸ் லைஃப் டோட்டலி டெடிகேட்டட் லைஃப். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டெடிகேட், நானே சொல்லுவேன், ப்ளீஸ் டோன்ட் பி அ டாக்டர். யூ ஹவ் டு டெடிகேட். யூ ஹவ் டாக்டர்னாலே தியாகம் தான். அது வார்த்தையிலேயே டாக்டர் மருத்துவர் அப்படின்றாலே தியாகத்தோடு சேர்ந்தது மருத்துவர். சும்மா ஜாலியான மருத்துவர்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஜாலி அது வந்து இந்த இப்போ இந்த ஸ்கேன் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ரேடியாலஜிஸ்ட், அந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டு தான். ஒரு எமர்ஜென்சினா நாங்கள் நின்றே ஆகணும். எத்தனை பேர் டீம் இருந்தாலும் நாங்கள் இருந்தே ஆகணும். அவங்க காப்பாற்றுறது நம்மளோட கடமை. நம்ம நம்பி வர்றாங்க, அவங்க உடலையும் உயிரையும். அதாவது 3 உறவு மட்டும் இந்த வாழ்க்கையில் யாராலையுமே மாற்ற முடியாது. நம்ம உடல் அளவில் இருக்கக்கூடிய உறவு பார்த்தீங்கன்னா பெற்ற தாய், நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நம்ம பெற்ற குழந்தைகள். இதுக்கு அடுத்து நம்ம தொட்ட ஒரே ஒரு ஆள் மருத்துவர் தான். அந்த உடம்பை தொட்டு சரி பண்றாரு கடவுள் மாதிரி. அதனாலதான் ஒரு உயிரை கொடுத்துட்டு உயிராக வச்சுருக்க குழந்தைய உள்ள கொடுத்துட்டு வெளியே நிற்பாங்க. நாங்கள் டாக்டருக்குலாம் சொல்றது தான், அவங்க உயிரை கொடுத்துட்டு போறாங்க, நம்மகிட்ட நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி. சில குழந்தைகளாம் நாங்கள் மயக்கம் கொடுக்காமையே காலில் ஃப்ராக்சர் ஆகி வருவாங்க.
அவங்க ஜாலியாக கேம் விளாட வச்சுட்டு பேசிக்கிட்டு சர்ஜரி முடிச்சிடுவோம். போனை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இல்லை அதை அலைன் பண்ணி மாவு கட்டு மாதிரி போடுவோம். அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் ரொம்ப அந்த குழந்தைய பார்க்கும்போது எங்கள் குழந்தைகளாக தெரியும். ஸோ இது தொடர்ந்து நம்ம அசோசியேஷனுக்கு என்ன சப்போர்ட்னாலும் சரி, ஐயா சொன்னாங்க ஒரு ஆசை டாக்டரா எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன சர்வீசஸ் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை கொடுப்போங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறேன். ப்ளஸ் உங்களோட அசோசியேட் ஆனது உங்களோட இது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊரில் வந்து டாக் கொடுத்துட்டு போன மாதிரி இருக்குது. இது இந்த இன்ஃபேக்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ளோரில் யாரோ என்னோட ஃப்ரெண்டு குடியிருந்தாங்க டெனண்டா. நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்து இருந்தேன். ஒரு 3 days தங்கியிருந்தேன். இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பேட்டா ஷோரூம் வந்து உள்ள வந்து ஞாபகம் வந்துச்சு. அப்போ என்கிட்ட கார் கூட கிடையாது. 2 வீலரில் வந்து நிப்பாட்டிட்டு மேலே போய் இருந்தேன் 3 days. ஒய்ஃப்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க. தேர்ட் ஃப்ளோரில் ஹீஸ் நாட் நவ் ஹீஸ் இன் US. ஸோ இங்கே தங்கியிருந்தார் கரெக்டா. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் ஐ திங்க் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ வி நீட் யுவர் பிளஸிங்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மிகவும் அருமையான ஒரு கருத்து மிக்க ஒரு உரை நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு கிட்டாத ஒரு சூழ்நிலையிலும் எத்தனையோ வேலைகளுக்கு இடையில நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் மக்களை மகிழ்வித்ததற்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் எங்களுடைய அபார்ட்மெண்ட் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.